திருச்சபை நமக்கு தியானிக்க முடியாது கொடுத்திருக்கிற தலைப்பு பெண்கள் ஊழியத்தை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். இது வாசிங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடைய இருந்தார்கள். இருந்தவாறு தலை தாழ்த்துவோம். எங்கள் கண்மொழி மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயில் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் திவ்ய சபையில் எப்பொழுதும் பிரதியாயிருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான தலைப்பை திருச்சபை திருச்சபை தந்திருக்கிறது. பெண்கள் ஊழியத்தை நினைவு கூறுதல் கொண்டாடுதல். இந்த அறிவிப்பிலும் நாம் இந்த ஊழியத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். அன்புக்குரியவர்களே, ஊழியத்தின் பாதையிலே ஆதி முதற்கொண்டு பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக காணப்பட்டு என்று சொன்னால் மிகையாகாது. அதுக்கு திருமறையிலே அநேக சான்றுகளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை திருமறை எழுதியது ஆணாதிக்க சமுதாயம் என்று சொன்னாலும் அதிலும் அநேக பெண்களுடைய பங்களிப்பை தவிர்க்க முடியாத சூழல் தான் அங்கே காணப்படுகிறது. ஒரு சில பெண்களுடைய பெயர்கள் மாத்திரம்தான் பதிவு செய்யப்படவில்லை. மற்றபடி அங்கே தவிர்க்கப்பட முடியாத பல அரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை. என்று சொன்னால் ஆணாதிக்க சமுதாயம் என்று சொன்னால் அநேக காரியங்களை ஒதுக்கி விடுகின்ற ஒரு காலகட்டத்தில் இவையெல்லாம் ஒதுக்க முடியாத ஒரு கட்டாயம் அங்கே இருந்தபடியினால் அங்கே அநேக பெண்களுடைய பங்களிப்பை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் திருமுறையிலே பார்க்கிறோம். அநேக பெண்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறார்கள், நியாயாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள், ராணிகளாக தன்னுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள், சுவிசேஷர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளிலே பவுலுக்கும் இயேசுக்கும் சீடர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படியாக பல நிலைகளிலே இந்த பெண்களுடைய பங்களிப்பு அங்கே காலத்தால் அழிக்க முடியாத மறக்க முடியாத பங்களிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, அதோடு மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டத்திலும் பெண்களுடைய ஊழியமும் பெண்களுடைய பணியும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இங்கே திருச்சபை நம்ம தவை கொடுத்திருக்கிறது. அந்த ஊழியத்தை, பெண்களுடைய ஊழியத்தை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். அந்த ஊழியத்தை நாம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அதை நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும்? எதற்காக நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டும்? இனி வரும் பெண்களும் இதை போன்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த தலைப்பை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியை வைத்து ஒரு 3 காரியங்களை பெண்களுடைய ஊழியத்தில் நாம் கொண்டாட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பாஸ்கெட்டை சத்திய வசனம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஊழியத்தை நிறைவேற்றின பெண்களை குறித்தான செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பழைய பாண்டு திருமறை திருப்பி விடுவோம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை அடங்கிய ஒரு திருமறை பகுதி. இதிலே ஒரு பெண்ணினுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண் யார் என்று சொன்னால் தெபராள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. தெபராள் என்றால் பொருள் என்ன? பேருக்கு பொருள் தெரியுமா? தேனி என்பது பொருள். தெபராள் என்றால் தேனி. தேனி சொல்றோம்னா தேனி என்பது பொருளாக சொல்லப்படுகிறது. திருமறையிலே பல பெண் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். அதிலே தெபராள் சற்று சிறப்பு மிக்கவள் என்று சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் அங்கே நாம் திருமறையை பார்க்கும் பொழுது யாத்ராம புஸ்தகத்திலே மிரியாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராமம் 15:20 மிரியாமை குறித்து அவள் தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு மாத்திரமல்ல 2 ராஜாக்கள் 22:14 உள்டாள் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 6:14 நோவதியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நெகேமியா 6:14 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல தீர்க்கதரிசிகளை சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்கள் சமயம் சார்ந்த பணிகளை நிறைவேற்றினார்கள். ஆலயம் சார்ந்த ஊழியத்தை நிறைவேற்றின தீர்க்கதரிசிகளாக காணப்பட்டார். ஆனால் இங்கே தெபராள் மாத்திரம் தீர்க்கதரிசியாய் மாத்திரமல்ல ஒரு நியாயாதிபதியாக இருந்து செயல்பட்டார் என்று சொல்லி திருமறை சொல்கிறது. அப்போ ஒரு நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கின்ற ஒரு பணியை ஒரு பெண் செய்திருக்கிறாள். அதோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை உரைக்கின்ற தீர்க்கதரிசன ஊழியத்தையும் நிறைவேற்றியிருக்கிறாள் என்று சொன்னால் மிகையாகாது. பொருளே, இந்த தெபராள் தீர்க்கதரிசனம் உரைத்த காலகட்டத்தின் சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் அன்புடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனபடினாலே கானானிய அரசனாகிய யாபீன் என்று சொல்லுடைய அரசனுடைய கரங்களிலே இஸ்ரவேல் மக்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்.
அங்கே அவருடைய சேனாபதி சிசரா என்று சொல்லக்கூடிய சேனாபதி இருந்தான். அவன் அவர்களை இஸ்ரேல் மக்களை 20 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பார்க்க என்று சொன்னால் அந்த காரியங்கள் புலப்படும். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு குடும்ப வாழ்வில் இருந்த ஒரு பெண்மணி, இவர்களே குழந்தை பருவத்திலிருந்தே ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் குடும்ப வாழ்வில் இருந்த ஒரு பெண்ணான தெபொராளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இறை வாக்குரைக்கின்ற தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயம் விசாரிக்கின்ற நியாயாதிபதியாக அங்கே ஏற்படுத்தியிருந்தார். நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் இந்த தெபொராளிடத்தில் வந்து நியாயம் விசாரித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு நியாயம் விசாரிப்பது என்பது ஒரு எளிதான காரியம் இல்லை. அப்போ தெபொராளுடைய பணியை பார்க்கும்பொழுது சமய பணி மற்றும் சமுதாய பணி இரண்டையும் அவள் நிறைவேற்றியிருக்கிறாள். அவை தான் மற்ற பெண் தீர்க்கதரிசியை காட்டிலும் இவள் சிறந்தவள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை நான் சுட்டி காட்டினேன். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு நியாயம் விசாரிக்கின்ற பணி என்பது ஒரு ஆண்களால் செய்வதை விட கடினமான பணியாகத்தான் இருந்தது. மோசே இவர்களே தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா அனைத்து வழக்குகளையும் நியாயம் விசாரிக்கும் பொழுது அவருடைய மாமனார் வந்து பார்க்கிறார், நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ நியாயம் விசாரித்தாலும் நியாயம் தீர்க்க முடியாது. ஆகவே 1000 ஒருவராக 100 ஒருவராக நீ நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கப்படும்படியாக சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஒரு தெபொராள் என்று சொல்லக்கூடிய பெண் நியாயம் விசாரித்தால் என்று சொன்னால் விசேஷ கிருபை, விசேஷ ஞானம் அதோடு மாத்திரமல்ல ஒரு தைரியம் அவளுக்கு இருந்தது. ஆகவே துணிந்த பெண்களின் ஊழியத்தை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வரலாற்றிலே துணிந்து நின்ற பெண்கள் என்று சொல்லலாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே 2 பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாராக் என்று சொல்லக்கூடிய ராஜா, இந்த இறை வார்த்தை தெபொராளுக்கு கடந்து வருகிறது. அங்கே தெபொராள் இங்கே பாராக்கை பார்த்து சொல்கிறார். அந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள். பாருங்கள், இங்கே ராஜாவிடத்திலே தெபொராள் சொல்கிறார், ஆண்டவர் உன்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பான், நீ யுத்தத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்ல பொழுது ஒரு அரசன் சொல்லுகின்ற பதில் என்ன? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ராஜா சொல்றாரு, நீ என் கூட வந்தா நான் யுத்தத்துக்கு போறேன். ஒரு தீர்க்கதரிசி நியாயாதிபதியாக இருந்த ஒரு தெபொராளை பார்த்து சொல்கிறார், நீ என்னோட வந்தாதான் செய்வேன், நான் யுத்தத்துக்கு போவேன் என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு துணிவான பெண்ணாக இந்த தெபொராள் இருக்க வேண்டும். ஆகவே இந்த துணிந்த பெண்களின் ஊழியத்தை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை பின்பர் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு அவள், நான் உன்னுடைய கூட நிச்சயமாய் வருவேன், ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசாவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்குடை கூட கேதேசுக்கு போனார். அப்பவும் இன்னொரு வார்த்தை தெபொராள் சொல்றார், நான் உன் கூட வாரேன், ஆனால் அந்த வெற்றியின் மகிமை உனக்கு வராது, இன்னொரு ஸ்திரீக்கு தான் போன்னு சொல்றார். அப்போ இந்த யுத்தத்தை துவங்குகின்ற பணியை இந்த தெபொராள் செய்கிறாள். அவனை ஊக்குவித்து அந்த யுத்தத்துக்கு அவனை புறப்பட செய்வது இந்த தெபொராளுடைய பணி. அதே நேரத்திலே அந்த யுத்தத்தை நிறைவு செய்கிறார் யாகேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசியுங்கள். 18ஆம் வசனம். பாருங்கள், இங்கே யாகேல் என்ற பெண் அது சிசராவை அழிக்கின்ற பணியை அங்கே நிறைவேற்றி முடிக்கிறான். அங்கே கூட ஆணி எடுத்து அவன் தலையில் அடைத்து அவனை கொலை செய்கிறான். புரியுங்களே? அப்போ துணிந்து நின்ற பெண்களினுடைய ஊழியத்தை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வரலாற்றிலே நாம் ஆகவே தான் தலைப்பு கொடுக்கப்படுது, நினைவு கூறுதலும் கொண்டாடுறோம். அதை நினைவு கூர்ந்து நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தெபொராளை போல துணிந்த பெண்கள் வரலாற்றில் இருக்கிறார்கள். யாகலை போல துணிந்த பெண்கள் 20 ஆண்டுகள் ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தின ஒரு சேனாதிபதியை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை அந்த யாகலிடத்தில் இருந்தது.
ஒரு ராஜாவை பயந்திருக்கின்ற வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்து ஊக்குவித்து, நான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லி தேவரால் எழுப்பி புறப்பட்டு சென்றார் என்று சொல்லப்படுது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பெண்களுடைய ஊழியத்தை நாம் நினைவுகூரவும் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக துணை நின்ற பெண்கள். நீங்கள் வாசிக்கின்ற நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பவுலுடன் ஊழிய பாதையிலே துணை நின்றவர்கள் என்று சொல்லலாம், ஊழியத்திலே பிரயாசப்பட்டவர் என்று சொல்லலாம். அன்றைய காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைய காலத்தில் ஊழியத்தின் பாதையில் பெண்களுடைய பங்களிப்பு அங்கே போற்றத்தக்கதாக காணப்படுகிறது. அவர்களே, எந்த ஒரு கூட்டம் என்றாலும் ஆலயத்திலே அதிகமாக இருக்கிற இடம் பெண்கள் பகுதியாக இருக்கும். சுவிசேஷ ஊழியம் எடுத்துக்கொண்டாலும் இன்னும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சிறுவர் ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாலிபர் ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா ஊழியத்திலும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அங்கே ஆதி திருச்சபை நாட்களிலே, இங்கே பிலிப்பு திருச்சபையிலே பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த பெண்களை குறித்து இங்கே பவுல் அங்கே பட்டியலிடுகிறார். அங்கே சொல்லும் பொழுது, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் என்கிறார். அன்றையும் என் உத்தம கூட்டாளியே, அவளுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளைமேந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஏவோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, அப்போ ஊழியத்தின் பாதையிலே ஆதி திருச்சபையிலே துணை நின்ற பெண்களுடைய ஊழியத்தை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைய காலத்திலே ஊழியம் செய்வது என்பது எளிதாக இருக்கலாம். ஆனால் அன்றைய காலத்திலே முதல் திருச்சபை, முதல் கிறிஸ்தவர்களாக வந்த வேளையிலே அந்த பெண்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் சமூகத்திலிருந்து வந்திருக்கும், குடும்பத்திலிருந்து வந்திருக்கும், அவருடைய திருச்சபையிலிருந்து கூட எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் தாண்டி அந்த பெண்களுடைய ஊழியத்தை இங்கே பவுலுகிறார், கனப்படுத்துகிறார். ஆகவே தான் ரோமர் நிருபத்திலே 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 1 to 15 வசனத்துக்குள் 12 பெண்களை குறித்து பவுலுகிறார் அங்கே சுட்டி காட்டுவார். ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே முதல் 15 வசனங்களை பார்க்க சொன்னால் அங்கே 12 பெண்களை குறித்து அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த ஆதி திருச்சபையின் ஊழியத்திலும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இன்றைய காலத்தில் கூட சபை பணி மாத்திரமல்ல, உங்களுடைய சிறுவர் ஊழியம் என்று சொன்னேன், மற்றும் ஜெப கூடுகையை நடத்துவதிலும் மாத்திரமல்ல, இன்றைய காலத்திலும் தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றுகிற பெண்கள் இருக்கிறார்கள். மிஷனரிகளாக பெண்கள் இருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, பேராயர்களாகவும் பெண்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆகவே ஊழியத்திலே துணை நின்ற பெண்களுடைய ஊழியத்தை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை பாராட்டவும் போற்றும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் திருச்சபை இந்த நாளிலே இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறது. இன்னொரு மாத்திரமல்ல, துயர் துடைத்த பெண்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலே எல்லா நிலையிலும் அவர்கள் துணை நின்ற பெண்கள் இருந்தார்கள். துயர் துடைத்த பெண்கள். துயர் என்று சொல்லும் பொழுது கஷ்டமான சூழ்நிலையிலும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் அங்கே இயேசு கிறிஸ்துவோடு துணை நின்ற பெண்கள். இதைத்தான் இன்று வாசிக்கிற சத்திய வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இங்கே 2 பெண்களை குறித்து சொல்லப்படுது. யோவன்னாலும் சூசன்னாலும் என்று சொல்லப்படுது. யோவன்னா என்று சொன்னால் யெகோவா கிருபை உள்ளவர் என்பது பொருள். யோவன்னா என்றால் யெகோவா கிருபை உள்ளவர் என்பது பொருள். அடுத்தபடியாக சூசன்னா என்று சொன்னால் லில்லி மலர் என்பது பொருள். சூசன்னா என்று சொன்னால் லில்லி மலர் என்று சொல்லும். இங்கே இந்த 2 பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூலிலே அநேக பெண்களுடைய பங்களிப்பை இந்த நற்செய்தியுடைய ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். காரணம் என்ன? இந்த நூலின் ஆசிரியர் பெண்களுடைய ஊழியத்தையும் அவருடைய பங்களிப்பையும் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சை அவர்கள் இருந்தபடினாலே அப்படி பதிவு செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? அங்கே தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடைய இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவன் இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அவர் மூலமாக சுகம் பெற்றவர்கள், அசுத்தாவியினால் விடுதலை பெற்றவர்கள், நன்றி கடலமாக என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், அவருக்காக ஊழியம் செய்வேன், என் ஆண்டவர் என் வாழ்வில் நன்மை செய்தார், ஆகவே அவருக்கு அந்த ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் அனைவருமே குடும்ப வாழ்வில் இணைந்தவர்கள் தான். குடும்ப வாழ்வில் இருந்து கொண்டுதான், குடும்பத்தின் பணியை நிறைவேற்றி கொண்டுதான் ஊழியத்தின் பாதையை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் மிகையாக. இந்த காலகட்டத்தில் சில பேர்கள் சொல்லுவாங்க, ஊழியம் என்று சொன்னால் குடும்பம் தேவையில்லை என்று சொன்னால் குடும்பத்தை விட்டுவிட்டு தான் ஊழியம் செய்வேன் என்பது அல்ல. பெண்களுடைய முதல் ஊழியமே குடும்பத்தை கவனிக்கிறதா. முதல் ஊழியம் எனது பெண்களுக்கு குடும்பத்தை கவனிப்பதும் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பிரியத்தில் வழி நடத்துவதுதான் முதல் ஊழியம்.
அடுத்த கட்ட ஊழியம் திருச்சபையில் சமுதாயத்திலும் அவள் கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் ஆஸ்திகளையும் அங்கே இந்த பணிக்கென்று கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொருளை நற்செய்தியுடைய ஆசிரியர் சொல்கிறார்கள், இந்த பெண்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலும் அவருடைய சிலுவையில் அறையும் பொழுதும் ஒரு கூட்ட ஸ்திரீகள் நின்று கொண்டிருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை மகதலேனா மரியாள் கடந்து பார்க்க செல்லும் பொழுதும் இந்த யோவானால் போன்றவர்களும் அவரோடு கூட சென்றிருப்பார்கள் என்று சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் துயர் துடைத்த பெண்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஊழியத்தின் பாதையில் பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையிலே துணை நின்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது சீசர் எல்லாரும் போயிட்டாங்க, யோவானை தவிர எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இந்த பெண்கள் அங்கே துணை நின்று கொண்டிருந்தார்கள். அவளுக்கு ஆறுதலாக அந்த பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அங்கே தரிசிக்க மகதலேனா மரியாள் செல்லும் பொழுதும் அவளோடும் அந்த பெண்கள் கடந்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை உடன் இருந்தவர்கள் இந்த பெண்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, 12 சீஷர்களை குறித்து நம் வரலாற்றிலே அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்பது உண்மை. அது போற்றுதலுக்குரியதுதான், அது தியாகத்துக்குரியதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்திலே பெண்களுடைய ஊழியத்தையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய தியாகத்தையும் நிச்சயமாக நாம் மறுத்துவிட முடியாது. ஆகவே தான் அதை நினைவு கூர்ந்து கொண்டாட திருச்சபை இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட நம்முடைய போதிலே அநேக பெண் ஊழியர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஏமி கார்மைக்கல் அம்மையாருடைய தியாகமான ஒரு வாழ்வு. அவர்கள் ஐரோப்பா நாடுகளிலிருந்து இங்கே வந்து பல ஆண்டுகள் டோனாவூர் பகுதியிலே தங்கியிருந்து அநேக பெண் பிள்ளைகளை சமுதாய கொடுமையிலிருந்து அவர்கள் மீட்டெடுத்தவர்கள். தேவதாசி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த முறைமையிலிருந்து அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட பெண் பிள்ளைகளை பாதுகாத்து காப்பாற்றி நட்சத்திர கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் வழியாக அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு என்று வாழ்க்கை அமைத்து கொடுத்து அங்கே தங்கியிருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து தங்கியிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் திருமணமான பிள்ளைகள் சொல்லுவாங்க குடும்ப வாழ்வுக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்தவர்கள் இந்த ஏமி கார்மைக்கல் அம்மையார். நீங்கள் அநேகர் டோனாவூர் போயிருப்பீங்க. அதை சித்தப்பராஜிங்க ஒரு ஆலோசிங்க ஒரு மிஷினரி டூர் என்று சொல்லியிருந்தீங்க. டோனாவூர் போங்க. நான் கடந்த விடுமுறை வேதாம பள்ளியோடு நான் உடைய விடுமுறை வேதாமுடைய பிள்ளைகளையும் டீச்சர்ஸையும் அழைத்து கொண்டு போயிருந்தேன். பிக்னிக்காக டோனாவை அழைத்து கொண்டு போயிருந்தேன். அந்த இடம் மிகவும் அருமையான ஊழியம் செய்த இடங்கள், அவள் பண்ணின தியாகங்கள் எப்படியெல்லாம் பல ஆண்டுகள் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருந்தாலும் அவள் தன் சொந்த நாட்டுக்கு திரும்பாமல் அவள் அங்கே இருந்து ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த. அவருடைய கல்லறை அங்கே தான் இருக்கிறது. அந்த கல்லறையிலே வேறு ஒன்றும் வைக்கவில்லை. ஒரு சின்ன தூண் மாதிரி வைக்கப்பட்டு அதில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். நம்ம ஞானஸ்தானம் தொட்டி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு தூண் இருக்கும். அதிலே பறவைகள் தண்ணீர் வந்ததற்காக அதை நீர் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும். அதான் அந்த தாயார் வேண்டிக் கொண்ட காரியங்கள் அது அப்படி செய்யப்பட்டிருக்கு. அவர் வாழ்ந்த வீடு, பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் நினைவுகூர்ந்து கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ விடுதலை பணியை நிறைவேற்றுவதிலே அங்கே தெபரால் போன்ற ஊழியர்கள் அங்கே தங்களுடைய பங்களிப்பை செலுத்திருக்கிறார்கள். சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே பவுலோடு இணைந்து பெண்களுடைய பங்களிப்பை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் பணிகளை ஊழிய பாதையிலே ஊழியத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை அவரோடு இருந்தவர்கள் பெண்கள். அன்புக்குரியவர்களே, 21ஆம் நூற்றாண்டிலே அநேக வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைய காலத்திலே பெண் சுதந்திரம், பெண் உரிமை என்று சொல்லி பல இடங்களிலே நாம் அதை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம். ஃபெமினிசம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே பெண்களுடைய ஊழியத்தை நாம் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களை நாம் உற்சாகப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, பெண்களுடைய பங்களிப்பு நிமித்தமாக அநேக இடங்களிலே சமுதாய மாற்றமும் சமூக மாற்றமும் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இன்றைய நாளிலும் அருமையான திருச்சபை பெண்கள் அநேகர் இருக்கிறீர்கள். பொதுவாக சொல்லுவாங்க, 100 ஆண்களை ஒன்றா கூட்டி சேர்த்துடலாம்யா, ஒரு 10 பெண்களை கூட்டி சேர்த்து ஒரு காரியத்தை செய்வது அரிதான காரியம் என்று சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா அது உண்மைன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்க போல தெரியுது. அப்போது 21ஆம் நூற்றாண்டில் கல்வி நாகரிகம் எல்லாம் பெருகிவிட்டது. ஆனால் இந்த கூற்று ஆதி காலத்திலேருந்து அது சொல்லப்பட்டு மட்டும் தான் இருக்குது. அப்படி என்று சொன்னால் அந்த கூற்று பொய்யா, இல்லை இங்கே நடக்கிற காரியங்கள் பொய்யா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கூற்று மெய் என்று சொன்னால் நாம் அதை மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கூற்று இன்னும் மெய் என்று சொன்னால் அதை மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே பெண்களுடைய பங்களிப்பு திருமறை காலத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் சரி, பவுலுடைய காலத்திலும் சரி, 3 காலகட்டத்திலும்
ஏற்புடையதாக இருந்திருக்கிறது. இன்றைய காலத்திலும் போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை, நேரத்தை பயன்படுத்தி ஆண்டுடைய பணியை செய்வதற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பணிகள், அலுவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படிதானே? ஆமாம், அநேக இடங்களிலே குடும்பத்தினுடைய பொருள் அதிகமாக இருக்குது என்பது உண்மைதான். அதே நேரத்திலே அதற்கு சப்போர்ட், யாருடைய சப்போர்ட் தேவை? ஆண்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பெண்கள் ஊழியம் நிறைவேற்றப்பட மாட்டாங்க. அதனால பெண்களுடைய ஆண்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் பெண்கள் நினைச்சுவாங்க சமூக பணியும் சமுதாய பணியும் அங்கே சமய பணியும் நிறைவேற்றுவார்கள். அதற்கான வாய்ப்பை நினைச்சணும் ஆண்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். என்ன சொல்லுவாங்க, சில பெண்கள் சொல்லுவாங்க, எங்கேயாவது காலையில் கிளம்பி ஏதாவது ஊழியத்துக்கோ இல்லை இந்த இடத்துக்கு போனோம்னா சொல்லுவாங்க, இல்லையா எங்கள் வீட்டில் நான் சாயந்தரம் காப்பி வரைக்கும் போட்டு வச்சாதான் நான் வெளியில் வர முடியும். காலையில் சாயந்தரம் காப்பி வரைக்கும் நான் போட்டு வச்சாதான் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியும் என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. உண்மைதான். அப்போது ஒருவேளை அதை நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படும். என் வீட்டுக்காரர் என் கையால் தவிர வேறு யார் கையாலையும் சாப்பிட்றதுக்கு பிரியப்பட மாட்டார் அப்படின்னா உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைத்து சந்தோஷப்படணும். அதை நினைச்சு நீங்கள் வேதனைப்படாதீங்க. சில வேதனையாக சொல்லுவாங்க, ஒரு காப்பி கூட வெளியில் குடிக்க மாட்டாரியா, சாயந்தரம் காப்பி வரைக்கும் நான் போட்டு வச்சுட்டு தான் வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எதிர்மறையாக சிந்திக்காமல் நேர்மையாக சிந்திங்க. நம்ம வீட்டுக்காரர் நாம் கொடுக்குற காப்பி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம் கொடுக்குற சாப்பாடு தான் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பிரியப்படுகிறார் என்று சொல்லி அந்த கோணத்தில் நீங்கள் என்ன நினைச்சீங்கள், நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபை பெண்களை வைத்து அநேக மொழிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நீங்களும் இந்த திருச்சபையை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் சொன்னது போல துணிந்த பெண்களைப் போல, துணை நின்ற பெண்களைப் போல, துயர் துடைத்த பெண்களைப் போல நாமும் இந்த திருச்சபையிலே சரித்திரத்தை படைக்கிறவர்களாக அவர்களை பின்வரும் சந்ததியார் நம்மை குறித்து சொல்லப்பட வேண்டும். இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட பெண்கள் இருந்தார்கள், இப்படிப்பட்ட தாய்மார் இருந்தார்கள், இப்படிப்பட்ட ஊழியம் நடைபெறும் என்று சொல்லத்தக்க போற்றுதற்குரிய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென்.